ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன சின்ன சென்டென்சஸ் இருக்கும் இல்லையா, 2 வார்த்தை 3 வார்த்தை வச்சு சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அங்க நிக்கிறவன இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? ஆ. இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இதர் ஆவோ அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். அதே இதர் ஆயியே அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆயியேன்னா மரியாதையாக வாங்கன்னு சொல்கிறோம். ஆவோ அப்படின்னா வான்னு அர்த்தம். இதர் ஆவோ அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். இங்கே வான்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்குது. என்னென்னா யஹா ஆவோ அப்படின்னா, யஹானா இங்கே, ஆவோன்னா வா. யஹா ஆவோன்னா இங்கே வா. இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு. இங்க அங்கே போ அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? உதர் ஜாவோ. அங்கே அப்படின்னா உதர், போ அப்படின்னா ஜாவோ. உதர் ஜாவோ அப்படின்னா அங்கே போ அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியாக இன்னொரு வார்த்தை பார்க்கலாமா? அதாவது இங்கே பாரு அப்படின்னு சொல்லணும்னா இதர் தேக்கோ. இதர் தேக்கோ. இதர்னா இங்கே, தேக்கோனா பாரு. இதர் தேக்கோ அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த மெதுவாக பேசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் தீரே போலோ அப்படின்னு சொல்லணும். தீரே போலோ. தீரேனா மெதுவாக, போலோன்னா சொல்லு பேசு அப்படின்னு அர்த்தம். தீரே போலோ, மெதுவாக பேசு. வாய மூடுடா. சரிதான் வாயா மூடுதான். இந்த வீடியோவில் அவர் வாய மூடுன்னு சொன்னார் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மூஹ் பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும். மூஹ் பந்த் கரோ. மூஹ்னா வாய், பந்த் கரோ அப்படின்னா க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ மூஹ் பந்த் கரோனா வாய மூடு, சட் யுவர் மவுத் அப்படின்னு அர்த்தம். அமைதியாக இரு அப்படின்றத ஹிந்தியில் சூப் ரஹோ அப்படின்னு சொல்லணும். சூப் ரஹோ. சூப் ரஹோ அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். சுனோ ஜரா அப்படின்னா சொல்கிறத கவனி அப்படின்னு அர்த்தம். சுனோ ஜரா அப்படின்னா சொல்கிறத கவனி அப்படின்னு அர்த்தம். கியா ஹுவா அப்படின்னா என்னாச்சு. கியா ஹுவா அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறது. சோ ஜாவோ அப்படின்னா தூங்க போன்னு சொல்லுவோம்லே, அதான். சோனா தூக்கம், ஓகேவா. சோ ஜாவோ அப்படின்னா தூங்க போ, தூங்கு அப்படின்னு அர்த்தம். வேமா அப்படின்ற வார்த்தைக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா ஜல்தி. ஜல்தி அப்படின்னு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜல்தி அப்படின்னா வேமா அப்படின்னு அர்த்தம். இப்போ வேமா செய் அப்படின்றத ஜல்தி கரோ. கரோனா செய் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜல்தி கரோனா வேமா செய் அப்படின்னு அர்த்தம். வாபஸ் அப்படின்ற வார்த்தையை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க தமிழில். வாபஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வாபஸ் அப்படின்னா திரும்ப அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ வாபஸ் ஜாவோ அப்படின்னா திரும்ப போ. வாபஸ் ஜாவோ அப்படின்னா திரும்ப போ அப்படின்னு சொல்கிறது தான். லெட்ஸ் கோ, போகலாம் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா சலோ ஜல்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். சலோ ஜல்தே ஹேன் அப்படின்னா போகலாம், லெட்ஸ் கோ அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் ருக்கோ ருக்கோ அப்படின்னு சொல்கிற பார்த்தோம்ல, ருக்கோ ருக்கோ அப்படின்னா என்னென்னா பொறு பொறு அப்படின்னு அர்த்தம். இப்போ ருக்கோ ஜரா அப்படின்னா கொஞ்சம் பொறு அப்படின்னு அர்த்தம். ருக்கோ ஜரா அப்படின்னா கொஞ்சம் பொறு அப்படின்னு அர்த்தம். ருக்கோ ஜரா கொஞ்சம் பொறு அப்படின்னு அர்த்தம். தோடா சா தோ அப்படின்னா கொஞ்சம் கொடு அப்படின்னு அர்த்தம். தோ அப்படின்னா கொடு அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா, அதே தான். தோடா சாதோ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடு, அதுதான், ஓகேவா. கவனமாக இருன்றத ஹிந்தியில் என்னன்னு சொல்கிறோம்? சாவ்தான் ரஹே. சாவ்தான் ரஹே அப்படின்னா கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் ஆஜ் நஹி. ஆஜ்னா இன்னைக்கு, நஹேனா இல்லை. ஸோ ஆஜ் நஹி அப்படின்னா இன்றைக்கி இல்லை. பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த இன்னைக்கு இல்லை அப்படின்றத ஆஜ் நஹி அப்படின்னு அர்த்தம். பார் பார் மத் கஹோ அப்படின்னா, பார் பார்னா திரும்ப திரும்ப, அதாவது ரிப்பீட் பண்ணுறது, மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம்லே, அதான். மத் கஹோ. கஹோனா சொல்லுன்னு அர்த்தம். மத் கஹோ அப்படின்னா சொல்லாத. இந்த மத்துன்ற வார்த்தை வந்து நெகட்டிவ் வார்த்தை. மத் கஹோ அப்படின்னா சொல்லாத அப்படின்னு அர்த்தம். வேலையை தொடங்கு அப்படின்னு சொல்லுவோம்லே, அதை ஹிந்தியில் காம் ஷுரு கரோ அப்படின்னு சொல்கிறாங்க. காம் அப்படின்னா வேலை, ஷுரு கரோ அப்படின்னா தொடங்கு அப்படின்னு அர்த்தம். காம் ஷுரு கரோ அப்படின்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணு, வேலையை தொடங்கு அப்படின்னு அர்த்தம். இது தப்பு, இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்கிறத கலத் ஹே அப்படின்னு சொல்லணும். கலத் ஹே அப்படின்னா தப்பு அப்படின்னு அர்த்தம். சஹி ஹே அப்படின்னா சரிதான் அப்படின்னு அர்த்தம். சஹி ஹே அப்படின்னா சரிதான் அப்படின்னு அர்த்தம். வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னா நிக்கல் ஜாவோ.
நிக்கல் ஜாவோ அப்படின்னா வெளியே போ, வெளியே அப்படின்னா நிக்கல், நிக்கல் ஜாவோ அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். வெரி நைஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பஹுத் படியா அப்படின்னு சொல்லணும். பஹுத்னா நம்மளுக்கு தெரியும் ரொம்ப, வெரி நிறையா அப்படின்னு அர்த்தம். படியா அப்படின்னா நைஸ் அருமை அப்படின்றது தான். பஹுத் படியா அப்படின்னா வெரி நைஸ் அப்படின்னு அர்த்தம். சப் டீக் ஹே அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றது தான். சப் டீக் ஹே, இங்கே வந்து திக் ஹே அப்படின்னு போட்டிருக்கேன், சாரி, டீக் ஹே. சப் டீக் ஹே அப்படின்னா சப்னா எல்லாமே, டீக் ஹே அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லாமே நல்லா இருக்குன்றது தான் சப் டீக் ஹே. ஜியாதா மத் போலோ அப்படின்னா அதிகமாக பேசாத அப்படின்னு அர்த்தம். ஜியாதா அப்படின்னா அதிகமாக, மத் போலோ அப்படின்னா பேசாத, போலோ அப்படின்னா பேசு, மத் போலோ அப்படின்னா பேசாத. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மத்துன்றது நெகட்டிவ் வேர்டு, அதை எது கூட சேர்க்குறோமோ அப்போ வந்து பண்ணாத, பேசாத அப்படின்ற மாதிரி வந்துடும். மத் போலோ அப்படின்னா பேசாத. இப்போ இல்லை அப்படின்றத அபி நஹி அப்படின்னு சொல்லணும். அபி நஹி அப்படின்னா இப்போ இல்லை, அபின்னா இப்போது, நஹின்னா இல்லை, இப்போ இல்லை அப்படின்னா அபி நஹி. ஸ்டாப் இட் நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்லே, அதை ஹிந்தியில் பஸ் கரோ அப்படின்னு சொல்கிறோம். பஸ் கரோ, பஸ் கரோ அப்படின்னா நிப்பாட்டு, நிறுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். ஸோ இதில் இன்னும் நிறைய இந்த மாதிரியான குட்டி குட்டி வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், குட்டி குட்டி சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா பார்ட் 2 சாஹியே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.